ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அடிக்கடி பேசக்கூடிய நான் படிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். நான் படிக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? அதே மாதிரி நான் கண்டுபிடிக்க வரைக்கும் நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவோம். நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த மாதிரி நான் கொண்டு வர வரைக்கும், நான் படிக்கிற வரைக்கும், நான் வாசிக்கிற வரைக்கும், நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும், நான் செய்யற வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே வரைக்கும்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொண்டு வர வரைக்கும், நான் படிக்கிற வரைக்கும், நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அன்டில். அன்டிலோட மீனிங் என்ன அப்படின்னா அப் டு த பாயிண்ட் இன் டைம் ஆர் த ஈவெண்ட் மென்ஷன்ட். அதாவது நம்ம ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதுவே ஒரு ஈவெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அன்டில் ஐ ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கிற வரைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியணும். அன்டிலோட மீனிங் என்ன? வரைக்கும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் வேர்ப்னா என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம்ல. ஹி, ஷி, இட் சப்ஜெக்ட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்பு கூட இஎஸ் அல்லது எஸ் ஆட் பண்ணி எழுதுவோம். அதுவே ஐ, வி, யூ, தேலாம் வந்ததுன்னா வேர்பு என்னவோ அதை அப்படியே எழுதுவோம். இஎஸ் எஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ரெசன்ட் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எல்லாமே நான் கொண்டு வர வரைக்கும், நான் படிக்கிற வரைக்கும், நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாமே நான் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை பேஸ் பண்ணி பார்க்கறதுனால அன்டில்க்கு அப்புறம் நம்ம ஐ சப்ஜெக்ட் போட போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேர்ப். இப்போ நம்ம ஐ யூஸ் பண்ணுறதுனால பேஸ் ஃபார்மில் என்ன வேர்ப் இருக்குதோ அந்த வேர்பை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் நான் நம்புகிற வரைக்கும். இப்போ இந்த ஃப்ரேஸில் வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அன்டில். நம்மளோட ஸ்ட்ரக்சர் படியும் ஃபஸ்ட்டு அன்டில் தான் வரும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நான் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ ஐ வரும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் வேர்ப். இப்போ இங்க என்ன வேர்பு வந்திருக்குது? நம்புற அப்படின்னு வந்திருக்குது. அப்போ நம்புறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிலீவ். ஐ வந்திருக்கிறதுனால அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை அப்படியே தான் நம்ம ஐக்கு அடுத்து மென்ஷன் பண்ணணும். அன்டில் ஐ பிலீவ். நான் நம்புற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? அன்டில் ஐ பிலீவ். என்னால் முடியும்னு நான் நம்புகிற வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னால் முடியும்னு நான் நம்புகிற வரைக்கும் அப்படின்னு வருது. நான் நம்புகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? அன்டில் ஐ பிலீவ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ஒன், நான் படிக்கிற வரைக்கும். நான் படிக்கிற வரைக்கும் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நான் படிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி ஃபஸ்ட்டு அன்டில், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நான், அப்போ ஐ, அன்டில் ஐ. இங்கே என்ன வேர்பு வந்திருக்குது? படிக்கிறது பற்றி வந்திருக்குது. அப்போ படிக்கிறதுக்கு நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோம்? ஸ்டடி. அன்டில் ஐ ஸ்டடி. நான் படிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? அன்டில் ஐ ஸ்டடி. ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம தேர்ட் ஃப்ரேஸ் பார்க்கலாம். நான் சொல்லுற வரைக்கும். நான் சொல்லுற வரைக்கும். ஃபஸ்ட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்டில், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நான், ஐ, அன்டில் ஐ. சொல்லுறதுக்கு நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோம்? சே. அன்டில் ஐ சே. நான் சொல்லுற வரைக்கும். அன்டில் ஐ சே. நெக்ஸ்ட் ஒன், நான் மறக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு அன்டில், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஐ, அன்டில் ஐ. மறக்கிறதுக்கு என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோம்? ஃபர்கெட். அன்டில் ஐ ஃபர்கெட். நான் மறக்கிற வரைக்கும். அன்டில் ஐ ஃபர்கெட். நெக்ஸ்ட் ஒன், நான் கிளிக் பண்ணுற வரைக்கும். நான் கிளிக் பண்ணுற வரைக்கும். வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்டில், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், அப்போ ஐ வரும். அன்டில் ஐ. கிளிக் பண்ணுறதுக்கு என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோம்? கிளிக் தான். அன்டில் ஐ கிளிக். நான் கிளிக் பண்ணுற வரைக்கும். அன்டில் ஐ கிளிக். நெக்ஸ்ட் ஒன், நான் ஓடுற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு அன்டில், நான், ஐ, அன்டில் ஐ. ஓடுறதுக்கு என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோம்? ரன். அன்டில் ஐ ரன். நான் ஓடுற வரைக்கும். அன்டில் ஐ ரன். நெக்ஸ்ட் ஒன், நான் வறுக்கிற வரைக்கும். இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அன்டில், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ, அன்டில் ஐ. வறுக்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஃப்ரை. அன்டில் ஐ ஃப்ரை.
நான் வறுக்கிற வரைக்கும். until I fry. next one எனக்கு கிடைக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்குன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஐ. கிடைக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? get. until I get. எனக்கு கிடைக்கிற வரைக்கும். until I get. நெக்ஸ்ட் ஒன் நான் பாடுற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. பாடுறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? sing. until I sing. நான் பாடுற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் கிழிக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. கிழிக்கிறதுக்கு நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம்? tear. until I tear. நான் கிழிக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் அனுப்புற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் ஐ. until I. அனுப்புறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? send. until I send. நான் அனுப்புற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் உடைக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. உடைக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? break. until I break. நான் உடைக்கிற வரைக்கும். until I break. ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வீடியோ முடியும் போது உங்களுக்கு 3 phrases இருக்கும். அந்த 3 phrasesக்கும் என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் ஏறுற வரைக்கும். வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு until. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. ஏறுறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? climb. until I climb. நான் ஏறுற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் பிடிக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. பிடிக்கிறது பாலை பிடிக்கிறது. பிடிக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? catch. until I catch. நெக்ஸ்ட் ஒன் நான் வாங்குற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. வாங்குறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? buy. until I buy. நான் வாங்குற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் கொண்டு வர்ற வரைக்கும். நீங்களும் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணலாம். நான் கொண்டு வர்ற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. நான் சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஐ. until I. கொண்டு வர்றதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? bring. until I bring. நெக்ஸ்ட் ஒன் நான் சாப்பாடு கொடுக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? feed. சாப்பாடு கொடுக்கறது ஊட்டி விடுறது எல்லாத்துக்குமே feed தான் யூஸ் பண்ணுவோம். until I feed. நெக்ஸ்ட் ஒன் நான் வாசிக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம்? read. until I read. நான் வாசிக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் கலக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. கலக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? mix. until I mix. நெக்ஸ்ட் ஒன் நான் தொடங்குற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. தொடங்குறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? begin அல்லது start கூட யூஸ் பண்ணிக்கலாம். until I begin. until I startனாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் நான் உதவி செய்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. உதவி செய்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? help. until I help. நான் உதவி செய்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் வர்ற வரைக்கும். ரொம்ப ஈஸியான ஃப்ரேஸ், நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. வர்றதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? come. until I come. நெக்ஸ்ட் ஒன் நான் சாப்பிடுற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. சாப்பிடுறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? eat. until I eat. நெக்ஸ்ட் ஒன் நான் விளையாடுற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. until I. விளையாடுறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? play. until I play. நெக்ஸ்ட் ஒன் நான் பார்க்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until. சப்ஜெக்ட் நான் வந்திருக்குது. அப்போ ஐ. நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம்? see. until I see. நெக்ஸ்ட் ஒன்
நான் முடிக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until subject நான் வந்திருக்குது. அப்போ I until I முடிக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? finish. Until I finish. Next one. நான் யோசிக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until subject நான் வந்திருக்குது. அப்போ I until I யோசிக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? think. Until I think. Next one. நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until subject நான் வந்திருக்குது. அப்போ I until I கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? find. Until I find. Next one. நான் சமைக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until subject நான் வந்திருக்குது. அப்போ I until I சமைக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? cook. Until I நான் சமைக்கிற வரைக்கும். Until I cook. Next one. நான் சம்மதிக்கிற வரைக்கும். வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு until subject நான் வந்திருக்குது. அப்போ I until I சம்மதிக்கிறதுக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம்? accept. அதாவது ஏற்றுக்கொள்றது. Until I accept. நான் சம்மதிக்கிற வரைக்கும். Until I accept. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்சஸ்ஃபுல்லா நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும், நான் வாங்குற வரைக்கும், நான் சொல்லுற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரேசஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 ஃப்ரேசஸ் தெரியும். அந்த 3 ஃப்ரேசஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணுங்கிறத காமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சர்ஸை லீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நான் சிரிக்கிற வரைக்கும். செகண்ட் ஒன் நான் ஜெயிக்கிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆனோடனே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.